அண்ணன் பொண்ணு டாக்டருக்கு, என் வீட்டில் பொண்ணே கிடையாது, 3 அண்ணன் தம்பிங்க நாங்கள். அது என் தங்கச்சி, அம்மா, என் பொண்ணு எல்லாமே. இது என்னவா போச்சு பாவம்? இது என்னவா பண்ணிச்சு? நான் வயிற்றுல பேசுறேன், கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுறேன். என்னவா அது குழந்தை வீட்டில் உட்காந்து 2 குழந்தைய பெற்றுட்டு இருக்க பொண்ணு ஒரு சித்தப்பான்ற முறையில் வந்து கேனஸ் பண்ணி கொடுத்தப்பா என்ன சொல்லுமா? காலையில நாங்க பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நானும் ஒரு சின்ன பொண்ணு, வேற யாருமே இல்லை, நதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு. ஸோ ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தோம். சரி, அப்போ கும்பலா ஒரு 20 பசங்க பிளஸ் ஒரு லேடி வந்தாங்க. வந்துட்டு நீங்க யார் எங்க ஏரியாக்குள்ள வர்றது? நீங்க எப்படிங்க பிரச்சாரம் பண்ணலாம்? இது எங்க ஏரியா. சேகர் பாபு எதிர்த்து உங்களால என்ன பண்ண முடியும்? அது எப்படி நீங்க வந்து இவ்வளோ இதுவா நீங்க வந்து பிரச்சாரம் இப்படியெல்லாம் நீங்க பண்ணுவீங்க? அவர் எங்கள் கடவுள் மாதிரி, அவங்களுக்கு எதிர்த்து நீங்க இவ்வளோ பண்ணிடுவீங்களா? உங்க கூட இருக்கவங்களுக்கெல்லாம் நன்றியே கிடையாது. அவர்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ அதனால எவ்வளோ கேவலமா இந்த மாதிரிலாம் நீங்க எல்லாம் இருக்கீங்க, நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமா பேசினாரு. நான் சொன்னேன், நான் டாக்டரு, நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல எதுவுமே சர்வீஸே கிடையாது. நான் எவ்வளவோ மனுவெல்லாம் கொடுத்து கூட அங்கே எதுவுமே வந்து நீங்க பண்ணல. ஸோ அதை நீங்க மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு ஆட்சி வந்து மாறி வந்தாதான் எனக்கு என்னோட மெடிக்கல் ஃபீல்டில் வந்து எல்லாமே பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசுனதுக்கு, உங்களுக்கு டாக்டருக்கும் பொலிட்டிக்கலுக்கும் என்ன சம்மந்தம்? உங்களுக்கான என்ன அறிவு இருக்கு, என்ன நாலேஜ் இருக்கு இதை பத்தி? நீங்க எப்படி வந்து பிரச்சாரத்துல இறங்குவீங்க? அதுவும் எங்க ஏரியாவுக்கு வந்து நீங்க இதெல்லாம் உங்க ஏரியாவோட நீங்க வச்சுக்கோங்க. பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களாடா கதிர் உனக்கு? ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருந்து இங்கே வந்து பேசுறேன்னு கேட்கறியா? உனக்கு பட்டாவே இல்லாத இடத்துல இருந்துகிட்டு இந்த தொகுதிக்கு வந்து நீ கேட்கற? அதனால ரொம்ப கீழ்த்தனமா, அதுவும் அவருக்கு தெரியும் வேற யாருமே எங்க கூட இல்ல, நானும் ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரவுண்டு கட்டிட்டு சரி விடுங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்னா கூட அவங்க விடவே இல்லை. இல்ல நம்ம பேசணும், நீங்க சொல்லுங்க என்ன உங்களுக்கு சேகர் பாபு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தெருவுல வந்து நீங்க இப்படி பேசுவீங்க? எப்படி நீங்க நாங்க யாருக்கெல்லாம் விசில் கொடுத்தோமோ அவங்களுக்கு எல்லாமே விசில் தூக்கி புடுங்கி வீசி எறிஞ்சாங்க. ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, அதுக்கு இந்த மாதிரி நாங்க அப்படிதான் பண்ணுவோம், ஏன்னா இது எங்க ஏரியா.